வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு 4 AM ஸ்டடி சேலஞ்ச் டே 90ல் இருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் கன்சிஸ்டண்டாக 4 AM ஸ்டடி சேலஞ்ச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் B+ ட்ரீஸ் பற்றின இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் சீரிஸ் வந்து அட்டன் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா சேனலோட மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் வந்து கம்ப்ளீட்டடான யூனிட்ஸ் போனால் நோட்ஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து பிரிண்டபிள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் வந்து ஃப்ரீ நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 and 6க்கு வந்து டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி அந்த நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். தட் இஸ் வந்து அது அப்படியே பிபிடி ஃபார்மேட் வந்து பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பிரிண்டபிள் ஃபார்மில் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் ரெஃபர் பண்ண அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் 4 AM ஸ்டடி சேலஞ்ச் பிளேலிஸ்ட் இருக்குது. அது இது வரைக்கும் அதை பார்க்காதவங்க அந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. பிகாஸ் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் யூஜிசி நெட் அஸ் வெல் அஸ் வந்து கேட் ஐஎஸ்ஆர்ஓ கொஷின்ஸ் கவர்மெண்ட் கொஷின்ஸ் அதோட கலெக்ஷன்ஸை தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து தியரட்டிக்கலாக படிக்கிறது 50% அப்படின்னா மீதி 50% வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து 50% அதுதான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் இந்த 4 AM ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் தனியாக இருக்குது. அதை வந்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீக் ஃபுல்லாக வந்த கொஷின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வந்து சண்டே மார்னிங் 4 AM வீடியோவில் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும் வித் எக்ஸ்பிளனேஷனோட. ஓகே, ஜஸ்ட் வந்து ஆன்சர் மட்டும் பார்த்து நீங்கள் மக்கப் பண்ணுறதுனால எந்த யூஸும் கிடையாது. அது எப்படி வந்ததுங்கிற எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் அது ரிலேட்டடான கொஷின் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் அது மாதிரி இது பண்ணுறேன். எனிஹவ் நான் டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்காது. அதனால தான் அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துட்டு நீங்கள் அதை நோட்டில் நோட் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமாக அந்த கொஷின்ஸ் அந்த வீக் ஃபுல்லாக வந்த கொஷின்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷனோட வீக்கெண்டில் பார்த்துடலாம். ஓகே, இது வந்து கொஸ்டின் நம்பர் 1 B+ ட்ரீஸ் ரிலேட்டடானது. கொஸ்டின் நம்பர் 2 B+ ட்ரீஸாக ப்ரிஃபர் டு பைனரி ட்ரீஸ் ரீசன் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 3 வந்து மேக்ஸிமம் 7 பாயிண்டர்ஸ் கொடுத்து மினிமம் நம்பர் ஆஃப் கீஸ் கேட்டிருக்காங்க. B+ ட்ரீஸ் ஆர் கன்சிடர்ட் பேலன்ஸ்னு கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் கொஸ்டின் நம்பர் 5 விச் இஸ் ஃபால்ஸ்னு கேட்டிருக்காங்க. எஃபிஷியன்சி. தென் கொஸ்டின் நம்பர் 7 என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 8 வந்து ஆர்டர் 3ன்னு கொடுத்து 3 கீஸ் வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் B+ ட்ரீ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு 4 டயக்ராம்ஸ் இருக்குது. அதில் கரெக்டானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 9 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகே, B ட்ரீ அண்ட் B+ ட்ரீ ரெண்டையும் வச்சு எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு. Then question number 10, which one of the following data structures are preferred in database system implementation கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்ததே நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட டெய்லி ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இருக்கிற 70 இன்னையோட பார்த்தீங்க அப்படின்னா 76 டேஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதை ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பர் ரெஸ்ட்டோட எப்படி நீங்கள் எஃபிஷியண்ட்டாக ஸ்மார்ட்டாக படிக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன்.